அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருமே எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே ஃப்ரெஷ்னஸோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா வீடியோவை? ஸ்டார்டிங்லேயே திவ்யா ஆதிரை கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. யாரை பத்தி? இந்த தர்பூசணிய பத்தி. ஆதிரை ஏதோ கேட்டிருக்காங்க போல இருக்கு. என்ன உங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை, என்ன பார்டர் அப்படி தாண்டி போனாரு அப்படின்னு சொல்லி அதனால ஒவ்வொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க திவ்யா. இப்படிலாம் பண்ணிச்சு, அப்படிலாம் பண்ணிச்சுன்னு. இங்க பார், மெயின் எபிசோட பார்க்காதனால தான் உன் வீடியோவை பார்க்கறோம். இங்க வந்து நீ அப்படி சொல்லிச்சு இப்படி சொல்லிச்சுன்னா எப்படி சொல்லிச்ச? தெளிவா சொல்லு. ஒரே வரியில புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேன். இந்த ஒரு வாரம் ஃபுல்லா இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை போயிட்டு இருந்துச்சுல. அப்ப இந்த தர்பூசணி போய் திவ்யா கிட்ட என்னன்னா தெரியுமா கேட்டு வச்சிருக்கு? திவ்யா, உன் மடியில படுத்துக்கிட்டுமா? திவ்யா, உன் மேல இருந்து ஒரு வாசம் வருதே, என்ன ஒரு நறுமணம் அப்படின்னு மெடிமிக்ஸ் விளம்பரத்துல வர்ற புருஷன் பொண்டாட்டியை பார்த்து சொல்ற மாதிரி இந்த பீஸ் திவ்யாவை பார்த்து சொல்லி இருக்கு. இது மட்டும் இல்லாம ஒரு சிலதெல்லாம் நம்மளே பார்த்திருப்போம். உனக்கு கல்யாணம் பண்ணிட்டுமா, உங்க அப்பாட்ட வந்து பொண்ணு கேட்கட்டுமா, நம்ம ரெண்டு பேரும் ஓடி போலாமா இப்படின்னு எல்லா மேட்டரையும் சொல்றதை கேட்டு தர்பூசணி கடுப்பாயிடுச்சு. இது சரிப்பட்டு வராது, இறங்கிற வேண்டியது. இங்க பார், என்ன உமன் கார்டு யூஸ் பண்றியா? நீ என் கூட சண்டைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த லிமிட் பார்டர் எல்லாம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஜாலியா தானே பேசிட்டு இருந்தோம். அப்ப நீ என்ன பர்மா பொம்மன்னு சொல்ல, அதெல்லாம் மட்டும் ஓகேவா? யோ தர்பீசே, ஒரு நிமிஷம் இரு. நான் திவ்யாட்ட கேட்டேன் என்ன பிரச்சனைன்னு சொல்லி, அதனால தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்காக என்ன வேணா சொல்லாமா? இவெல்லாம் டாப் 4க்கு வர்றதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு எப்படி வினோத்தோட பிரச்சனை வர்றப்ப இந்த ஒரு பாயிண்ட வச்சு அந்த பீஸை டிமோட்டிவேட் பண்ணிட்டே இருந்துச்சோ, அந்த மாதிரி இப்ப திவ்யாவை டார்கெட் பண்ணுது. என்கிட்டயும் சொன்னானுவலே. இது மட்டும் கிடையாது, நான் தான் இந்த வீட்டுக்குள்ள வந்த ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட். நீ எல்லாம் 70 நாள் மட்டும் தான் இந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்க, உனக்கெல்லாம் எப்படி டாப் 4 அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்குது. இதுல இருந்து புரியுதா உங்களுக்கு இந்த தர்பீசி எப்படி சுத்தி எப்படி அடிக்குது அப்படின்னு? இதுல கல்யாணம் பண்ணிக்கிறியா, உங்க அப்பாட்ட வந்து பொண்ணு கேட்கவா, மட்டியில படுத்துக்கவா, உன் மேல வாசம் அடிக்குதுன்னு உன்னெல்லாம் குளத்துல தூக்கி போட்டு ஊற வச்சு அடிக்கணும்டா டுபுக்கு. இப்ப எல்லாரும் இந்த பீஸ் பேசினதுக்கு கடுப்பாயிட்டாங்க. எப்படி நீ 70 நாள்லாம் சொல்லலாம், நீ யாரு சொல்றதுக்கு அதெல்லாம் அப்படின்னு. அதுவும் பிரஜன் ரொம்ப பொலைட்டா இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணாரு. ஆனா அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுண்ணே, தப்புண்ணே அப்படின்னு. அதுக்கப்புறம் பிரவீன் வந்து சால்வ் பண்ண, யாரு என்ன சொன்னாலும் நான் பேசுனது தப்பு கிடையாது, அப்படிதான் பேசுவேன் அப்படின்னு ஓவரா சவுண்ட் விட்டு பேசிட்டு இருக்குது இந்த தர்பூசணி. அப்பதான் வந்தாரு நம்ம பஞ்சாயத்து தலைவர் சபரி. இத்தனை பேர் அந்த பீஸோட வாயை மூணும் ட்ரை பண்ணாலும் மூடாத அந்த வாயி சபரி எப்பவும் போல கட்ட குரல்ல கத்த தப்புன்னு வாயை மூடிடுச்சு. என்ன யாருக்கும் அழகான அந்த குரங்கு உன் குரல் கேடான பவ்யமா ஓடுது. சோ பஞ்சாயத்து தலைவர் என்ன சொன்னாரு? இங்க பார், இதுக்கப்புறம் நீயும் சரி அவனும் சரி வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் பேசிக்கவே கூடாது, புரிஞ்சுதா? இத்துடன் பஞ்சாயத்து முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி தீர்த்து வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனை ஓஞ்சுது. இதெல்லாம் பாக்குறப்போ சபரிக்கு வர போற பொண்டாட்டி ரொம்ப கூட்டு வச்சவங்கப்பா. ஏன்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. சமாதானப்படுத்துறதுக்கு மூணாவதா ஒரு நாட்டாம வேணும். அப்பேற்பட்ட நாட்டாமையே வளைச்சு போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிரச்சனையே வந்தாலும் இவரே நாட்டாமையா உட்காந்து தீர்த்து வச்சிருவாரு. சோ இன்று முதல் இவர் சபரிநாதன் இல்ல, நாட்டாமநாதன். இப்ப காலங்காத்தாலே கலைகிட்ட போய் இந்த தர்பீஸ் என்ன சொல்லிட்டு இருக்கு? இங்க பாருமா, வியானா என்கிட்ட சொல்லுச்சு திவ்யாக்கு உன்னை பிடிக்கும்னு, அந்த பொண்ணை போய் இப்படி பேசிட்டியே அப்படின்னு. அந்த பொண்ணு பண்ணதும் தப்பு இல்லமா, அண்ணன் அப்படி பேசலாமா? ரெண்டு பேரும் விளையாட்டுக்கு பேசிக்கிட்டோம், அதுக்கு போய் லொல்லுன்னு கொலைக்குது. அந்த பொண்ணுக்கு பொறுமை நிதானம் எதுவுமே கிடையாதுமா. அதெல்லாம் பாக்குறப்பதான் அண்ணனுக்கு கோவம் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவளுக்கு பிஆர் இருக்கு, அண்ணனுக்கு இருக்காமா? அண்ணனுக்கு இருக்கா? இப்படி வார்த்தைக்கு வார்த்தை என்ன சாருன்னு சொல்லி கொல்றீங்களே அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை இந்த பீஸை இதுவே அண்ணன்னு சொல்லிக்குது. யோ, அண்ணங்கிறது மத்தவன் உன்னை மதிச்சு கூப்பிடுறதியா? அது தானா வரணும். எங்க இந்த சின்ன பையன் ஏதாவது பேச்சுல நம்மள அசிங்கப்படுத்த போறானோ வீடியோ எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு அப்படின்ற பயத்துல வார்த்தைக்கு வார்த்தை நீயே உன்னை அண்ணன்னு போட்டுக்கிற. அண்ணன்னா யார் தெரியுமா? யார் தெரியுமா? வானத்தை போல படம் பார்த்திருக்கியா? அதுல வருவாரு பாரு அண்ணன், அவரு தான் அண்ணன். அவரு வானத்தை போல அண்ணன், நீ வாயாலேயே வட சொல்ற வேண்ண. இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சோ திவ்யாவை கம்பேர் பண்றப்போ சபரி ஓகேமா, ஆனா என்ன குரூப்பிசம்ல மாட்டிக்கிட்டான், அதனால அப்பப்போ வாயை விட்டுருவான், மத்தபடி நல்லவன் தான் அப்படின்னு சொல்ல இந்த கலை பீஸ் அவன் நல்லவனா ஏன் பாருவோட கண்ணை உடைச்சான் அப்படின்னு கேட்க, அது தெரியாம பட்டிருக்குமா, வேணும்னு பண்ணலாமா அப்படின்னு இந்த தர்பீஸ் சபரிக்கும் கலை பாருக்கும் மாறி மாறி பிஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்குதுங்க. அடுத்து ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. இன்னைக்கு போகி என்பதனால் உங்களுக்குள்ள இருக்கிற எந்த விஷயத்தை எரிக்க விரும்புறீங்க, எதை புதுசா தொடங்க விரும்புறீங்க அப்படின்னு கேட்க எல்லாரும் வண்டியா ட்ரெயின் விட்டாங்க. அந்த ட்ரெயின்லயே பெரிய ட்ரெயின் எது தெரியுமா? இந்த தர்பூசணி விட்ட ட்ரெயின் தான். அதாவது பங்க்சுவாலிட்டி அப்படின்றது எனக்கு கொஞ்சம் கம்மிதாமா, அதை கொஞ்சம் இந்த போகியில இருந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றேன். ஏன்னா இப்பவே வெளியே நிறைய டைரக்டர் சொல்றாங்க பங்க்சுவாலிட்டி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. சோ அதை நான் பண்ண போறேன். இந்த கருமெல்லாம் கூட ஓகே, ஆனா இந்த பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் ஃபேம் நிறைய வந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம ஃபேம் தான், இருந்தாலும் கொஞ்சம் அடிஷனலா வந்திருக்கு அப்படின்னு இது பேசுறதெல்லாம் கேட்கறப்போ எவன்டா அந்த டைரக்டர் அப்படின்னு அந்த ஆளு மண்டையிலே தான் நான் கொட்டு வைக்கணும்னு தோணுது. டைட்டானிக் ரேஞ்சில ஒரு கதை வச்சிருக்கேன். அது கிடைச்சதா
கிடைக்கலையா? அதானே கிளைமேக்ஸ். அடுத்தபடியா சாண்ட்ரா வீட்டுக்குள்ள வந்தாங்க. அவங்களுக்கான சென்னை செந்தமிழ் பாட்டை போட்ட உடனேவே திவ்யா மூஞ்ச தூக்கி முன்னு வச்சுக்கிட்டாங்க. இவளா மறுபடியும் வராளா? இந்த தடவை நம்மள்ட்ட பேசுறதுக்கு நிறைய பிட்டு போட்டாலும் நம்ம மூஞ்ச இப்படியே தான் வச்சுக்கணும் அப்படின்னு முன்னாடியே உஷாராயிட்டாங்க இந்த மணி. ஆனாலும் உள்ள வந்து பேசவே இல்லையே. எல்லாரையும் பாக்குறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, சிரிக்கிறாங்க. திவ்யா பக்கம் போகவே இல்ல. சரி, இந்த மேட்டருக்கு லாஸ்டா வருவோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ தன்னோட புருஷனோட சேர்ந்து டச்சிங் கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. புடிங்க என்ன புடிங்க பார்க்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒளிச்சு வச்சிருந்த பூ எடுத்து கொடுத்து, பிரஜு இந்த 20 நாள் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். இந்த 20 நாள் வெறும் நாள் கிடையாது, 20 யுகம். சோ ஐ லவ் யூடா புருஷா அப்படின்னு தூக்க பின்னாடி இருந்த நம்ம ரச்சகன் படத்தோட டைரக்டர் தான் எடுத்த படம் தான் ரச்சகன் அப்படின்றத அப்பப்ப ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காரு. கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற ஒத்துக்கிறேன். தூக்கிட்டீங்களா? அப்படியே கையில் மிதக்கும் கனவாணி அப்படின்ற பாட்டை போட்டா பர்ஃபெக்ட்டா சிங்க் ஆகும் அப்படின்னு ஒரு பிட்டையும் சேர்த்து போடுறாரு. ஏற்கனவே பிரசாந்த வச்சு ஜோடி 2ன்னு ஒன்னு கமிட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. முந்தானேத்து அரோரா அண்ட் துஷார் சேர்றப்போ அவங்கள்ட்ட இதே டயலாக் சொன்னாரு, ஜோடி 2 அப்படின்னு. இப்ப இவங்கள்ட்ட அதே சொல்றதெல்லாம் பாக்குறப்போ ஜோடி 2 பல எபிசோடுகள் கொண்ட வெப் சீரிஸா பண்ண போறாருன்னு நினைக்கிறேன் அண்ணன். போற போக்குல பார்த்தா நெட்ஃபிளிக்ஸே கிராஷ் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு போலியே. தம்பி போதும்பா. அதுக்கப்புறம் வியானாவை பார்த்து, வியானா எனக்கு உன் மேல ரொம்ப வருத்தம், பட் இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. பட் நான் இன்னும் பார்க்கல, இருந்தாலும் இட்ஸ் ஓகே. நான் கமருதீன் கிட்ட சொன்னதுதான். ஒருத்தங்க சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் அது பிரச்சனை, எனக்கு இல்ல அப்படின்னு சொல்றதெல்லாம் சொல்லிட்டு, பட் யூ லுக் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு லாஸ்டா ஒரு பிட்டையும் சேர்த்து போடுறாங்க. எதையும் நான் பார்க்கலன்றீங்க, ஆனா பார்த்தேன்னு சொல்றீங்க. பார்க்க வேண்டியதெல்லாம் பார்க்காம பார்க்க கூடாததெல்லாம் பார்த்துட்டு பார்த்தேன் பார்க்கலன்னு இங்க வந்து கதை. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? இப்ப நம்ம பிரச்சனை என்ன சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு இந்த அம்மா மேல ரொம்ப வருத்தம். இந்த நெஞ்சு இருக்கே, இந்த நெஞ்சு அதுக்குள்ள எவ்வளவு வலி இருக்கு தெரியுமா இந்த அம்மா பண்ணதுனால. வேணாம் விட்டா நிறைய பேசிடுவேன், எதுவும் கேட்க போறது இல்ல, சொல்லவும் போறது இல்ல, அப்படியே விட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு புலம்பிக்கிட்டு ஓரமா உட்காந்துட்டு இருக்காரு. அந்த கேப்ல பிரஜன் சாண்ட்ரா கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காரு, இங்க பாரு உனக்கு எவ்வளவோ கேள்வி இருக்கலாம், கடுப்பு இருக்கலாம், கோவம் இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம், ஆனா முடிவு போற டைம்ல எதுவும் போய் கேட்காத, ஜாலியா வந்துட்டு ஜாலியா பேசிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு. உடனே லைட்டா சிரிச்சிட்டு இருந்த வாயி 32 பல்லும் தெரியுற மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சது. அந்த டைம்ல அமித்தை பார்க்க, ஓ அமித் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா, உங்களை தான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு ஓடி போய் கட்டி பிடிக்க போனாங்க. ஸ்டாப், நல்லா இருக்கீங்களா, குழந்தைங்க நல்லா இருக்காங்களா, எதுவும் பிரச்சனை இல்லையா, அத்தோட அப்படியே போயிருங்க. மச்சான் ஒரு பார்த்தா போடா. என்ன அமித் உங்ககிட்ட பேசலான்னு வந்தா இப்படி ஒதுக்குறீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நான் லைஃப் லாங் கொண்டு போலான்னு நினைக்கிறேன். ஏன் இது வரைக்கும் பண்ணது போதாதா அப்படின்னு மைண்ட் வாய்ஸ் ஓடிக்கிட்டு, வேணாம் சாண்ட்ரா போதும், நீங்க பண்ண வரைக்கும் போதும். அப்படி என்ன அமித் பண்ண, எதுவும் பேச வேணாம், அப்படியும் பேசணும் அப்படின்னா வெளியே போய் பேசிக்கலாம். இல்ல அமித் நான் உங்களை விட மாட்டேன், என் லைஃப்ல ஃப்ரெண்ட் அப்படின்னா நீங்க ஒருத்தர் தான், உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு அண்ட் கேட்கறதுக்கு எனக்கும் எல்லா ரைட்ஸும் இருக்கு உங்கள்கிட்ட. சோ சொல்லுங்க. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஏங்க ஒரு வாரம் ஃபுல்லா ஃபீல் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக வந்து பேசினா என்ன நாமினேட் பண்ணது மட்டும் இல்லாம பீன் பேக் எடுத்துட்டு வந்து பக்கத்துல போட்டு அவனாதான் என்கிட்ட பேசினான்னு சொல்லி வச்சிருக்கீங்க. ஐயோ அமித் அந்த மேட்டரா, அது சும்மா ஃபன்னுக்கு சொன்னது அமித். ஃபன்னு, இது உங்களுக்கு ஃபன்னு, எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, நான் முட்டாளான மாதிரி இருக்கு. அமித் கோச்சுக்காதீங்க அமித், பின்ன உங்களுக்காக நின்னங்க என்ன நாமினேட் பண்ணி வச்சிருக்கீங்க. என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. சரி அது கூட பரவாயில்ல, மத்தவங்கள்ட்ட எல்லாம் போய் அவனாதான் வந்து பேசினான் அப்படின்னு போஸ்டர் அடிச்சு வச்சிருக்கீங்க. சாரி அமித், உங்களுக்கு நடந்தா தெரியுங்க, என் இடத்துல இருந்து யோசிங்க, அப்ப தெரியும் என்னோட வலி. நீங்க வெளியே போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பேசின மாதிரி உங்களை பத்தி நான் பேசியிருந்தேன்னு வைங்க, அப்ப தெரியும் என்னோட கஷ்டம். சாரி அமித், நீங்க கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் நான் சாரி சொல்லிட்டே இருப்பேன். சாரி. சரி விடுங்க, வாங்க கட்டி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு வேண்டா வெறுப்பா கட்டி பிடிச்சாரு. அது அவரோட பெருந்தன்மை. வீட்டை விட உங்க மனசு பெருசு. ஆனா உண்மையே இதெல்லாம் பாக்குறப்போ பிரஜனை பாராட்டி ஆகணும்பா. ஏன்னு கேக்குறீங்களா, தன்னோட பொண்டாட்டி பேரும் கெட்டு போயிடக்கூடாது, அட் த சேம் டைம் மத்தவங்க மனசு நோக கூடாது அப்படின்றத கரெக்டா மைண்ட்ல வச்சு சாண்ட்ரா வர போறதுக்கு முன்னாடியும் சரி வீட்டுக்குள்ள இருக்கிறப்பவும் சரி ரொம்ப டீசென்ட்டாவே எல்லாரையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பிராக்கெட் குள்ள போட்டு போல்டு பண்ணி சொல்ல வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, எங்கேயுமே தன்னோட பொண்டாட்டியை விட்டு கொடுக்கல அண்ட் ஹார்ஷாவும் நடந்துக்கல. ஏன் இப்படி பண்ண, இப்படி எல்லாம் பண்ணிருக்கூடாதுல, என்னையும் திவ்யாவும் சந்தேகப்படுற மாதிரி பேசி வச்சிருக்க, அதெல்லாம் தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி எல்லாம். ஒரு நல்ல கணவர், அன்பான 2 குழந்தைங்க, இதுக்கு மேல என்னங்க, அவங்களுக்கு உண்மையா இருக்க மாதிரி ஒரு 50% மத்தவங்களுக்கும் இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா கிடைப்பாங்க. ஆனா எனக்கு நான் என் புருஷன் என் குழந்தைங்க மட்டும் போதும் அப்படின்னு இருக்க மாதிரி தான் இருக்கு உங்களை பாக்குறப்போ. இப்படியே போச்சு அப்படின்னா உங்களுக்குன்னு லைஃப்ல சொல்லிக்கிறதுக்கு நாளைக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு நல்ல தம்பியா சொல்றேன், பார்த்து பொழைச்சுக்குங்க, இல்லனா பின்னாடி ரொம்ப கஷ்டம். என்னப்பா கருத்தூசி போடுற? அடுத்து வினோத் உள்ள வந்தாரு. அவரை பார்த்த உடனே வீட்டுக்குள்ள ஆஃப் ஆயிருந்த நிறைய பேரு ஒரே டைம்ல 100 பல்பும் போட்ட மாதிரி பிரகாசமா பல்ல கட்டிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அரோரா மட்டும்
மட்டும் ஓரமா நின்னுக்கிட்டு ஓன்னு ஒப்பாரி வச்சிட்டு இருக்காங்க. ஏமா நீ அழுவுற அப்படின்னு கேட்டா, நான் தான் வினோத்தை வேணே அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு அவர் நினைச்சிட்டாருன்னு எனக்கு தெரியல அப்படின்றதுக்காக அழுதுட்டு இருக்காங்க. சோ கன்வின்ஸ் பண்ண வந்த வினோத்தை, இங்க பாருமா, உன்னாலலாம் நான் வெளியே போல, அதுதான் நான் வெளியவும் சொன்னேன், ஒரு சில இன்டர்வியூல கூட சொன்னேன். சோ இது முழுக்க முழுக்க என்னோட விருப்பம், அதனால வருத்தப்படாத. இல்ல அந்த 18 லட்சம் ரூபாய் போச்சின்னு வருத்தப்படுறியா? You naughty guy, போடா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் சிரிச்சாங்க. எப்ப பார்த்தாலும் விளையாடுத்தான். அதுக்கப்புறம் நட்பு அப்படின்ற பேர்ல இந்த வீட்டுக்குள்ள ஸ்டார்ட் டு எண்ட் நட்புன்ற கான்செப்ட்ல என்னெல்லாம் ஓடிச்சோ அதெல்லாம் ஒரு ஏவியா ரெடி பண்ணி பேக்ரவுண்ட்ல சோக பாட்டு பிஜிஎம்லாம் போட்டு எல்லாரையும் அழ வைக்க போறேன் அப்படின்னு பிக் பாஸ் வீடியோவா போட்டு விட்டாரு. பாக்குறதுக்கு ரொம்ப அற்புதமாவே இருந்துச்சு. ஒரு 6-7 நிமிஷம் ஓடிச்சு. ஃபைனலா திரும்பி பாக்குறப்போ மொத்த வீடும் அழுதுட்டு இருக்கும். அப்படின்னு பார்த்தா 2-3 பீஸ் மட்டும் தான் அழுதுட்டு இருக்கு, மத்ததெல்லாம் சிரிச்சிட்டு இருக்குது. பின்ன இந்த சீசன் ஃபுல்லா உண்மையா சொல்லுங்க, ஒரு சில பீஸுங்களை தவிர்த்து ஃப்ரெண்ட்ஷிப் எங்கேயுமே பார்க்க முடியல. ஃபுல்லா டாக்ஸிக் கேங்கா தான் இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ எப்படி வரும் அழுக? அழுகே வராதுல்ல. நம்ம டைரக்டர் பிரவீன் காந்தி காலேஜ்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஃபர்ஸ்ட் டேல உட்கார்ந்து இருக்கிற ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட் மாதிரி பயங்கரமா லிசன் பண்ணிட்டு இருக்காரு. ஓ அப்படியா அப்படின்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு. பட் இந்த ஏவி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரே ஒரு மனுஷன் மட்டும் மிஸ் யூ கம்ருதீன் அப்படின்னு கத்துனாரு. அது யாருன்னு பார்த்தா நம்ம வினோத். அதுக்கப்புறம் தான் சுத்தி இருந்தவங்க எல்லாரும் மிஸ் யூ பாரு அண்ட் கம்ருதீன் அப்படின்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு வினோத்துக்கு கம்ருதீனை பிடிக்கும் அப்படின்றது தெரியும். ஆனா அதே சமயம் பேருக்கு கூட பாரு பேரை சேர்க்க மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு கடுப்புல இருக்காருன்றது மிஸ் யூ கம்ருதீன் அப்படின்னு கம்ருதீன் பேரை மட்டும் சொல்றப்போ ரொம்ப நல்லாவே புரிஞ்சு. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. வினோத் ஒரு டாஸ்க் லெட்டர் எடுத்து படிக்க வந்தாரு. அப்ப சோஃபா கீழே கேமரா ஜூம்ல போகுது. பார்த்தா 2 பசங்களும் கிஸ் அடிக்கிற மாதிரி ஒரு சீன். யோ என்னையா பண்றீங்க அப்படின்னு கேட்டா, டேய் டோரி கண்ணா, நாங்க கிஸ் அடிச்சுக்கலடா, ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறோம், இங்க பாரு கண்ணெல்லாம் தண்ணி செவந்து போயிருக்குது அப்படின்னு எஃப்ஜே கண்ணை காட்டுறாரு. ஏன் கண்ணு அழுவுற அப்படின்னு கேட்டா, நட்பு, எங்களுக்குள்ள இருந்த நட்பு, அதுக்காக கண்ணீர் வருது, அதுக்காக தான் சபரியை கட்டி பிடிச்சி அழுத அப்படிங்கிறாரு. இந்த நட்பு வீட்டுல இருந்து வெளியே போறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்ததே இல்லையம்மா. நீங்க வியானா ஆதிரை கூட தானே நட்பா இருந்தீங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த பூ எப்ப மலர்ந்துச்சு? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவான். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா. அடுத்து வினோத் படிக்க வந்த டாஸ்க் லெட்டர் என்னன்னா, ஒரே ஒருத்தர், இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரே ஒருத்தரை மட்டும் லைஃப் லாங் கையை பிடிச்சு கூட்டு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யாரு, அவங்க பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல நம்ம எஃப்ஜே இந்த வீட்டுக்குள்ள வர்றப்போ ஸ்டாப் டேய் என்னடா ஆச்சும், வயசுக்கு ஒழுங்கா பேசுறா அப்படின்னு என்ன திட்டாதீங்க, அவர் அப்படிதான்ப்பா பேசினாரு, அவரை மாதிரி தான் நான் பேச முடியும், சோ அவரை மாதிரியே பேசுறேன், கோச்சுக்காதீங்க. இந்த வீட்டுக்குள்ள வர்றப்போ சபரி சொல்ற மாதிரி நான் யாரு கூடயும் எமோஷனல் கனெக்ட் ஆக வேணும்னு நினைச்சேன். இது சூப்பர் அப்புற. ஆனா சபரியும் கனியும் என் ஃப்ரெண்டா பார்க்கல, அண்ணன் அக்காவா பார்த்தேன் அப்படின்றுச்சு இந்த பீஸ். இதான் சாக்குன்னு அவங்க 2 பேரும் மூத்தவங்கன்னு சொல்லி விட்ட பாத்தியா நீ, பயங்கரமான தில்லாலங்கடியா நீ. அதே மாதிரி வினோத் அண்ணா பிரச்சனைனா அவங்க 2 பேர் கூட எனக்கு பாண்டு ரொம்ப நல்லா கிரியேட் ஆயிடுச்சு. சோ இவங்க யாரையுமே என் ஃப்ரெண்டு கேட்டகரிலாம் வைக்க மாட்டேன் அப்படின்றுச்சு. ஏன்டா டேய் நீ இவ்வளவு நேரம் தேம்பி முழுங்கி பேசுறதெல்லாம் ஃப்ரெண்ட் இல்லன்னு சொல்றதுக்கா அப்படின்னு கேட்டா, இருங்க அவசரப்படாதீங்க, நீங்க எல்லாம் என் ஃப்ரெண்டுக்கும் மேல ஃபேமிலி மாதிரி. ஆனா ஒருத்தர் தான் சொல்லணும் அப்படின்றதுனால ஒருத்தரோட மட்டும் லைஃப் லாங் டிராவல் பண்ணும் அப்படின்னா நான் ஆதிரியோட டிராவல் பண்ண விரும்புறேன் அப்படின்னு முடிச்சு விட்டுருச்சு பயபுள்ள. என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? ரொம்ப. மத்தவங்க யார் யார் பேரை சொன்னாங்க அப்படின்றத ஷார்ட்டா பார்த்துட்டு போயிடலாம். தர்பூஷணி பாரு பேரை சொல்லுச்சு. ஒருவேளை பாரு மட்டும் இங்க இருந்துச்சுன்னு வைங்க, உன் கூடயா மனுஷன் டிராவல் பண்ணுவான, உன் கூட என்னாலாம் முடியாது, வேற யார் பேரையாவது சொல்லு அப்படின்னு மனசுல நினைச்சாலும் வீட்டுக்குள்ள கேமரா இருக்குன்றதுனால ரொம்ப நன்றினே அப்படின்னு சொல்லியிருக்கோம். வினோத் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கம்ருதீன் பேரை சொன்னாரு. விக்ரம் ஸ்டார்டிங்ல யார் பேரை சொல்ல போறாரோன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறப்போ, கண்டிப்பா எனக்கு தெரியும் என் பேரு தானே, எங்க அண்ணன்டா அப்படின்னு பல்ல காமிச்சு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க சுபிக்ஷா. ஆனா பொசுக்குன்னு கனியை தான் மிஸ் பண்றேன் அப்படின்னு முடிச்சு விட்டாரு. பாவம் குழந்தை ஏமாந்து போச்சு. மடைய மாதிரி எல்லாத்தையும் நம்பிட்டேன். பிரவீன் ராஜ் தான் வேணும் அப்படின்னாரு. சுபிக்ஷா வியானா வேணும்னாங்க. அப்புறமா வந்த சாண்ட்ரா. இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் அதுல திவ்யா தான், ஆனா அது அப்படி இப்படி போச்சு அப்படின்னு உடனே கேமரா திவ்யா மூஞ்சிக்கு போச்சு. சொல்லு உனக்கு கதை விடுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும், என்ன வேணா சொல்லு, ஆனா என் மூஞ்சில இருந்து ஒரு ரியாக்ஷன் இருக்காது அப்படின்ற மாதிரியே உருன்னு பாத்துட்டு இருந்தாங்க. பின்ன வாங்கி அடி கொஞ்சமா நஞ்சமா, எதிரில கூட வச்சுக்கலாம், ஆனா துரோகிய தூரமா கூட வச்சுக்க கூடாது. சோ அவங்க ஃபைனலி அமித் பேரை சொன்னாங்க. அடுத்து வந்த திவ்யா வர்றப்பவே மூஞ்சி செவக்க எழுதிட்டு வராங்க. ஏமா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, இந்த வீடியோ போட்டாங்களே ஒரு வீடியோ, அந்த டைட்டிலே நட்புன்னு தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த வீட்டுக்குள்ள எனக்கு நட்புன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது. அப்ப எப்படி அந்த வீடியோல வரும்? ஏன்னா நான் சூஸ் பண்றவங்க எல்லாம் ராங்கா கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். சோ ஒருத்தர் கூட நான் ஏர்ன் பண்ணல. அதை நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா எனக்கு உங்க எல்லாரையுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டாங்க. இந்த சீன் ரொம்ப டச்சிங்கா இருக்கு. அப்புறம் பிரஜன் வந்து நான் உன் பேரை
சொல்ல மாட்டேன் நீ எப்படி நினைக்கலாம்? நீ எனக்கு வேணும், எனக்கு உன்னை பிடிக்கும், வா அப்படின்னு போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறப்போ அங்க இருந்து சாண்ட்ரா வந்து வாடி என் செல்லம் எல்லாத்தையும் மறந்துரு, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கட்டி பிடிச்சாலும் ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு போடி உன்னை நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு திரும்பிட்டாங்க. ஆனாலும் பிரச்சனை நீ கவலைப்படாத திவ்வு, எனக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் நீ தான், அப்புறம் தான் அவ, போடி அப்படின்னு சொல்லிட்டாரா. அதுக்கு சாண்ட்ரா ஏதாவது இந்த மாதிரி ஹக் பண்றது, கப்புள்ஸ் கிஸ் பண்றது இதெல்லாம் பப்ளிக் பிளேஸ்ல பாத்துட்டாங்கன்னா ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க தெரியுமா? அத பாக்க முடியாம திரும்பி உட்கார்ந்துட்டு அந்த மாதிரி சோ ஸ்வீட் அப்படின்ற மாதிரி சிரிச்சாங்க. ஆனா மண்டைக்குள்ள என்ன தெரியுமா ஓடிட்டு இருக்கோம்? நான் சொன்னேன் என்னை விட அவ முக்கியமா? அப்ப நான் நினைச்சது உண்மைதான். உனக்கு அவன் மேல ஒரு கண்ணு, அவளுக்கு உன் மேல ஒரு கண்ணு இருக்கு, கண்டிப்பா இருக்கு அப்படின்றது ஓடி இருக்கும். அதை மறைக்கிறதுக்கு புது நோட்டு புக்குக்கெல்லாம் கவரை போட்டு லேபிள ஒட்டுவான் தெரியுமா? அந்த மாதிரி ஒட்டுனதுதான் அந்த சிரிப்போ என்று எனக்கு தோன்றியது. உங்களுக்கு என்ன தோணுச்சு? அதேதான் அதேதான். அடுத்து வந்த துசு ஏரோரா பேரை சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாரு. ஏன்னா ஒரு டைம் சண்டையில நான் கோவப்பட்டேன், அப்ப எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணிட்டு இட்ஸ் a கேம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா ஒருத்தி மட்டும் 1/2 மணி நேரம் தனியா உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா. அவளை எப்படி எனக்கு மிஸ் பண்ண தோணும்? அதனால அவ கையை பிடிச்சி லைஃப் லாங் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தாரு. ஆனா பாவம் கண்ணுல தான் தண்ணி வரல. ஆண்களோட கண்ணீர் அவ்வளவு சாதாரணமா வராதுங்க. வந்தா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கும். இது ஆண்களை விட பெண்களுக்கு நல்லாவே புரியும். அதையும் மீறி ஆண்களோட கண்ணீரை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சனிக்கிழமை சாயங்காலம் சுமார் ஒரு 8-9 மணிக்கு உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது ஒயின் ஷாப் இருந்துச்சுன்னா உள்ள போய் பாருங்க. ஓ குடிக்கிற கேப்ல கதை கேக்குறனாயா? வகை வகையான காரணம் சொல்லி பசங்க அழுதுட்டு இருப்பாங்க. அந்த கண்ணீர் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்பப்போ வாயாலேயே அழுவாங்க. அந்த பக்கம் போயிடாதீங்க, அது அழுகை இல்ல, வாமிட். அதுக்கு நிர்வாகம் பொறுப்பாகாது. சீ வேண்டாம். அடுத்து அப்சரா வியானா பேரை சொன்னாங்க, ரம்யா கனி பேரை சொன்னாங்க. ஒட்டு மொத்தத்துல ஃபைனலா இவங்க 2 பேரும் வந்து நின்னுகிட்டு என்னதான் ஒருத்தர் பேரை சொன்னாலும் நம்ம எல்லாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் ஒன்னாதான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பொங்க வேண்டிய பொங்கலை நேத்து நைட்டே பொங்கிட்டாங்க. இந்த சீசன் முடியறதுக்கு இன்னும் 3 or 4 days தான் இருக்கு. ஆனா 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கீரியும் பாம்புமா சண்டை போட்டுட்டு இருந்த இந்த 2 பீஸுங்களும் இப்ப பாருங்க எனக்கு இந்த கஷ்டம் இருக்கு, உனக்கு அந்த கஷ்டம் இருக்கு அப்படின்னு ஒண்ணு கூடி புலம்பிட்டு இருக்குதுங்க. இது வீடு இல்ல விக்ரமன் சார் படம். இது தாங்க இந்த சூனியம் புற்ற ஊட்டோட மேஜிக். எப்படி அடிச்சிட்டாலும் ஊட்ட விட்டு வெளில போறப்ப கொடுப்பாங்க பாருங்க ஒரு பாசம். அது ஒரு தாய் தன் வயிற்றில் இருக்கும் கருவை விட புனிதமானது அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் ஒரு ஆணியும் கிடையாது. வெளியே போய் கிழின்னு கிழிக்கிற மாதிரி இன்டர்வியூ கொடுப்பாங்க. அப்ப தெரியும் எவ்வளவு புனிதமானதுன்னு. சுடுத வச்சு பார்த்தா ஆமாண்டா குண்டா, இவனது ஒரு கேவலமான குடும்பம். சரி இவங்க என்ன 2 பேரும் பேசிட்டாங்க அப்படின்னா திவ்யா விக்ரம் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கூட வந்து என்ன கட்டி பிடிச்சாங்களே அதுவுமே எனக்கு ஃபேக்கா தான் இருந்துச்சு விக்ரம். அதுல ஒரு ஜென்யூனிட்டி இல்ல. ஒருவேளை நான் உண்மையிலே ஹர்ட் ஆயிருப்பேன் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா வெளியே வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்த உடனே கட்டி பிடிச்சிருக்கணும், என்கிட்ட ஏதாவது பேச ட்ரை பண்ணிருக்கணும். அதெல்லாம் விட்டு நான் அழுதான உடனே ஒண்ணு பண்ணாங்க தெரியுமா? அந்த ஃபேக்னஸ் பாக்குறதுக்கு இன்னும் தான் ஹர்ட் ஆகுது விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு விக்ரமும் நீங்க ஒரு நேர்மையான ஆளுங்க, அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்றப்பதான் உங்களுக்கு இவ்வளவு ஹர்ட் ஆகுது அப்படின்னு திவ்யாக்கு சப்போர்ட் பண்ணி தோள் கொடுத்துட்டு இருந்தாரு. இவன் எப்படி சொல்ல மாட்டானே. பட் நமக்குன்னு ஒரு நட்பு கூட இல்லையே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றதெல்லாம் ஓகே. அது ஏன் இல்ல அப்படின்னு யோசிச்சாங்களா? காரணம் அவங்களோட பாஸ்டா இருக்கலாம். யாரையுமே ஜென்யூனா நம்ப மாட்டாங்க, அதனால அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்க மாட்டாங்க. இவங்கள மாதிரியான நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்காங்க. அவங்க எல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், யார்கிட்டயும் எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. துக்கம், கவலை, கஷ்டம், சந்தோஷம் எதையுமே ஷேர் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு மட்டும் சொல்றேன், நீங்க எல்லாரையும் நம்ப வேணாம். ஆனா நீங்க வேணும்னு சொல்லி ஒருத்தவங்க வருவாங்க, அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுங்க. அவங்களையும் சந்தேகப்படுங்க. ஒருவேளை அவங்க நல்லவங்க அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்கள லைஃப் டைம் மிஸ் பண்றாதீங்க. அவங்க தான் உங்க லைஃபையே சேஞ்ச் பண்ண கடவுள் அனுப்புன ஒருத்தர் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்படி உங்க லைஃப்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த கிளிப்பை ஷேர் பண்ணுங்க. நீ நினைக்கிற மாதிரி ஒரு பொண்ணை நீ பார்க்கணும்ல? ஆமா. அதுக்கு முதல்ல நல்லா சாமி கும்பிடு. பட் எனக்கு ஒன்னு ஃபீல் ஆச்சு, இந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் இருக்கிறப்போ கம்ருதீன் அண்ட் பாரு 2 பேரும் இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற ஃபீல் எனக்கு லைட்டா இருந்துச்சு. உங்களுக்கு இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஒன்ஸ் அகைன் உங்க எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஃபேமிலியோட நிம்மதியா சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. உங்க வேலைகள்லாம் கொஞ்சம் ஓரமா தூக்கி வச்சுட்டு அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்போ நானும் அவங்களுக்காக தான் போறேன். எல்லாரும் என்ன விட்டு ஊருக்கு போயிட்டாங்க, நான் வீடியோ பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க உட்காந்துட்டு இருக்கேன். அதனால நான் இப்ப கிளம்புறேன். நாளைக்கு காலைல உங்களை மாட்டு பொங்கல்ல மீட் பண்றேன். மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.